அனைவருக்கும் வணக்கம். யாரோ ஒரு ஞானி அல்லது ஒரு அறிஞன் அல்லது ஒரு தீர்க்கதரிசி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு உலகப் போர் அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது தண்ணீருக்காக தான் நடக்கும். நீருக்கு உண்டான போட்டியினால் தான் நடக்கும். அந்த பிரச்சனையினால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி தான் இப்போது வரப்போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அதுவும் பார்த்திங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம பாகிஸ்தானுக்கு போகிற சிந்து நதியை நிறுத்தி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேயும் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு போகிற நீரை தடுக்கிறதுக்காக அணை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இதே நேரத்தில் இந்தியாவுக்கு வரக்கூடிய பிரம்மபுத்திரா நதியை தடுக்கிறதுக்கு சீனா பெரிய அளவில் திட்டம் போட்டுட்ருக்காங்க. பெரிய அளவில் அணை கட்டி அந்த தண்ணீரை பூரா தேக்கிறதுக்கு சீனா இது பண்ணிகிட்ருக்காங்க, திட்டம் போட்டுட்ருக்காங்க. திட்டம் மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான வேலைகள்லாம் வேறு ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானுக்கு சீனா தண்ணீர் தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இந்த நீரை சுற்றியே என்னென்னா பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா பின்னால் 3ஆம் உலகப் போருக்கு ஒரு பெரிய அடித்தளமாக, அதாவது பெரிய ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறது இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பனிப்போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துகிட்ருக்கிற போர், உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸு அண்ட் அமெரிக்கா, அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்துகிட்ருக்கிற போர், ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துகிட்ருக்கிற போர், இப்படி அதே மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாத ஒரு சிச்சுவேஷன். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சமாதானம் அப்படிங்கிறது இல்லாமல் உலகத்தில் இன்றைக்கி 3ஆம் உலகப் போர் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அடித்தளம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது எப்போ ஒரு பெரிய போராக வெடிக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்படி ஒரு போராக வெடிக்கக்கூடிய நிலைமையில் என்ன ஆகும், கடைசியில் எவனாவது ஒரு கிறுக்கு பைய கண்டிப்பாக அணு ஆயுதத்தை கையில் எடுப்பான். அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பயமாக, ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா உலகத்தில் பெரிய ஒரு அழிவு வர்றதுக்கு காரணமாக அமையும். நன்றி.